ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செனிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம ஜிலேபி மீன் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். நல்லா அலசி எடுத்து மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் மீனை பொரிச்சிக்கலாம். ஜிலேபி மீன் பொரிச்சிக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். குழம்புக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் பொரிச்சிட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ மீனை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு அளவுக்கு மிதமான தீயில் வச்சு தான் வேக வைக்கணும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் வச்சு அது மேலே வைக்கும்போது உங்களுக்கு கீழே அது பிடிக்காது, அந்த தோலெல்லாம் இதாகாது. அதுக்காகத்தான் நான் இப்போ கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். எல்லா மீனும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ரசத்துக்கு எப்பவுமே ஜிலேபி மீனை பொரிச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ மீன் எடுத்து பொரித்து எடுத்து வச்சுட்டேன். ஒவ்வொரு மீனாக எடுத்து தலையுமே நான் குழம்பு வைக்கல, இன்றைக்கி பொரிக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். ரசம் வச்சு வச்சுருக்கேன். சுடு சாதத்துக்கு ரசம் ஊற்றி மீன் பொரித்ததை வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ரசம் ஊற்றிக்கணும். மிளகு ரசம் தான் வச்சுருக்கேன். சுடு சாதத்துக்கு ரசம் ஊற்றி ஜிலேபி மீன் பொரிச்சதை எடுத்து வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மீனும் பொரிச்சிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.